வந்து பாஸ்கரன் பிரியங்கா. நான் வந்து முள்ளியவள மட்டியில் இருக்கிறேன். நான் வந்து என் ஆரம்ப கல்வியை தமிழ் வித்தியாலயத்திலையும் அதுக்கு பிறகு 6ஆம் ஆண்டில் இருந்து உயர்தர கல்வியை முடித்தது வந்து வித்யானந்தா கல்லூரியில். எனது பேர் பாஸ்கரன் பிரியங்கா. நான் வந்து முள்ளியவள மட்டியில் இருக்கிறேன். இந்த ஆரம்ப கல்வியை வந்து முள்ளியவள தமிழ் வித்தியாலயத்தையும் உயர்தர கல்வியை 3ஆம் வித்யானந்தா கல்லூரியிலையும் படித்தேன். நான் அதில் வந்து இப்போ அண்மையில் வெளியாகின ரிசல்ட்ஸுன்ற அடிப்படையில் நான் உயிரியல் தொழில்நுட்ப பிரிவு எடுத்திருந்தேன். நான் அதில் வந்து எனக்கு 2AC ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. அதில் மாவட்ட ரீதியில் முதலிடம் எனக்கு கிடைச்சிருக்குது. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பெறுபேறை நான் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக இறைவனுக்கு நன்றியை செலுத்துவதோடு அதோட எனக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சது அம்மா அப்பா. இந்த நேரம் பார்க்காம எல்லா ஹெல்ப்புமே செஞ்ச வேணும். அதோட டீச்சர்ஸ் மேரும் ஸ்கூலில் படிப்பிக்கிற பிரின்சிபல் டீச்சர்ஸ் மேர் தேவைப்படுற நேரம் எல்லா ஹெல்ப்பும் செஞ்ச வேணும். மற்றது சக நண்பர்கள் வேறு அதையும் விட நான் கிளாஸுக்கு போன டீச்சர்ஸ் மேர் சேராக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாயும் இருக்குது. என் இலட்சியம் வந்து ஒரு லெக்சராக இருக்கணும். வந்து நான் போய் யூனிவர்சிட்டியில் முன்னுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்து அதில் ஒரு லெக்சராக வந்து அதையும் விட எங்களோட முல்லைத்தீவு மாவட்டம் வந்து போரால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் நிறைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இப்போ படித்து கொண்டிருக்கீங்க. நம்ம அவைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதையும் விட இப்போ முல்லைத்தீவு மாவட்ட மாணவர்களுக்கு கல்வி ஒன்று தான் இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதிகமாக இலங்கையிலேயே அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவு செய்யப்படுறதும் இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து வந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து படிக்கணும். இப்போ படித்து கொண்டு வந்த மாணவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படித்து மற்றது அம்மா அப்பாவோட கஷ்டத்தை யோசித்து படித்து படிப்பிக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணுமென்னா நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் முடியும். அதோட எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு தான் உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். நீங்களும் நல்ல ரிசல்ட்ஸை பெறணுமென்னா நல்லா ப்ராக்டிஸ் செஞ்சு அம்மா அப்பாவோட சொல்லி கேட்ட மாதிரி இப்போ கொஞ்ச காலம் எல்லாத்தையும் வச்சுட்டு படிப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை பெறலாம். கிளாஸுக்கு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை. வீட்டை இருந்து எவ்வளவு நாங்கள் எங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி செய்கிறோமோ அவ்வளோத்துல தான் ரிசல்ட்ஸ் வரும். எப்போவுமே படிக்கிறது தான் எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்குறோண்டு. காசு பணம் ஒன்றும் இல்லை. அதனால் எல்லோரும் நீங்களும் நல்லா படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு வாழ்த்துறேன்.